ஆக அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம், விமர்சனம் செய்து பேசக்கூடியவர்கள் எல்லாம். நேற்று திமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், பெரியார் பற்றி அவதூறாக பேசிய சீமானை மறைமுகமாக தாக்கி பேசியுள்ளார். தமிழர்கள் கொண்டாடக்கூடிய விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது. நம்முடைய பண்பாட்டை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில வீரமும் விவேகமும் நிறைந்திருக்கக்கூடிய விழாவாக இந்த பொங்கல் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார், ஈரோட்டு சிங்கம் பகுத்தறிவு புகழும் தந்தை பெரியார் அவர்கள். இன்னைக்கு யாரா பெரியாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆக அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாம், விமர்சனம் செய்து பேசக்கூடியவர்கள் எல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல. ஆனால் ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் அவர்கள், பகுத்தறிவு புகழும் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய உயிர் பிரிகிற கடைசி நிமிடம் வரையில தமிழுக்காக, தமிழினத்திற்காக, தமிழ் சமுதாயத்திற்காக, மனித உரிமைக்காக, அதுவும் குறிப்பா பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர், வாதாடியவர் தந்தை பெரியார் அவர்கள். அவரே சொல்லி, தமிழர்களுக்குன்னு விழா இருக்குன்னா அது பொங்கல் விழா தான் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறார். அதுவும் வெளியிட்டிருக்கக்கூடிய பொங்கல் வாழ்த்துச் செய்தியில கூட திருக்குறளை உங்களுக்கு பொங்கல் பரிசாக தரேன் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய ஏடுகளாக விளங்கிய திராவிட நாடு பத்திரிகையா இருந்தாலும் சரி, இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய முரசொலி பத்திரிகையாக இருந்தாலும் சரி, இந்த பத்திரிகைகள் எல்லாம் பொங்கல் மலர் சிறப்பிதழ் வெளியிடுவாங்க. பொங்கல் மலர்னு வெளியிடுவாங்க. இப்பவும் முரசொலி வெளியிட்டு இருக்கு. தலைவர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.